கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறமா ரஷ்ய அதிபர் புத்தினுடைய இந்திய வருகை. இதே டிசம்பர் மாதம் 2021 கடைசியாக அவர் இந்தியா வருகை தந்திருந்தார். இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய திரு புத்தினுக்கு ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் கொடுக்கப்படக்கூடிய இந்த வரவேற்பு அப்படிங்கிறது பொதுவாகவே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள், அதாவது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த பிரதமர் ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் அதிபர் கேடரில் இருக்கக்கூடியவங்க, முக்கிய பிரமுகர்கள், இப்படி வரக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த செரிமோனியல் வெல்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரவேற்பு அப்படிங்கிறது வழங்கப்படுவது வழக்கம். இதில் இராணுவ வீரர்களுடைய அணிவகுப்பு இருக்கும், நாட்டினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய சில நிகழ்வுகள்லாம் இதில் இடம்பெறும். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு ரஷ்ய அதிபர் புத்தின். அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், அரசை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், இவங்க எல்லாரையுமே சந்திக்கிறாரு. யார் யார் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி வைக்க அந்த நிகழ்வும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், இராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கிட்ட ரஷ்ய அதிபர் புத்தின் அடுத்ததாக ராஜ்காட்டில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி நினைவு இடத்துக்கு சென்று மரியாதை செலுத்த இருக்கிறார். தொடர்ந்து எமது செய்தியாளர் ரமேஷ் கிட்ட பேசலாம். ரமேஷ், இப்போ நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன, நேயர்களுக்கு விவரிங்க. அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் புட்டின் நேற்று இந்தியா வந்திருந்தார். புரோட்டோகாலை தாண்டி பிரதமர் மோடி ரஷ்ய அதிபரை நேரிலேயே விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்று தன்னுடைய காரிலேயே தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று அவருக்கு இரவு விருந்து அளித்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி செரிமோனியல் வெல்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படைகளின் தலைமை தலைவர் அனில் சௌஹான் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் 21 குண்டுகள் முழங்க ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறது. இது தவிர இந்தியா மற்றும் ரஷ்யா இரண்டு நாட்டினுடைய தேசிய கீதமும் இசைக்கப்பட்டு மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தற்போது ரஷ்ய அதிபருக்கு தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள் மற்றும் சக அதிகாரிகள் ஆகியோரை புட்டினுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து புட்டினும் தன்னோடு வந்திருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், குழுவினர் ஆகியோரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அறிமுகம் செய்து வைத்து வருகிறார். இந்த பாரம்பரிய அணிவகுப்பு மரியாதை நிறைவடைந்த பிறகு ரஷ்ய அதிபர் புட்டின் டெல்லியில் ராஜ்காட்டில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியின் நினைவிடத்திற்கு சென்று அங்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் இல்லத்தில் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான 23வது வருடாந்திர உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு பிறகு இரு நாடுகளின் தலைவர்களும் சுமார் 1 மணி அளவில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து மாநாட்டில் அவர்கள் விவாதித்த விஷயங்கள், எடுக்கப்பட்ட முக்கியமான விவகாரங்கள் ஆகியவை குறித்து எடுத்துரைக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 3 மணி அளவில் பல முக்கியமான முதலீட்டாளர்கள் மாநாடு, பிசினஸ் சம்மிட் ஆகியவற்றிலும் ரஷ்ய அதிபர் புட்டின் பங்கேற்க இருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இந்தியா வந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக ரஷ்ய உக்ரைன் போர் ஏற்பட்ட பிறகு இன்னும் அங்கு போர் முடிவுக்கு வராத ஒரு சூழ்நிலையில் அவர் இந்தியா வந்திருக்கிறார். 2023ஆம் ஆண்டு இந்தியாவின் தலைமையில் டெல்லியில் G20 நாடுகளின் உச்சி மாநாடு நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் பல முக்கிய நாடுகளின், அதாவது அமெரிக்க அதிபர் அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் உள்ளிட்ட முக்கிய நாடுகளின் தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்றனர். ஆனால் இந்தியாவின் முக்கிய தோழனாக இருக்கக்கூடிய ரஷ்யா இந்தியாவின் தலைமையில் நடைபெற்ற G20 நாடுகளின் உச்சி மாநாட்டில் அப்போது பங்கேற்கவில்லை. ஏனென்றால்
மேற்கத்திய நாடுகள் எல்லாரும் தற்போது ரஷ்ய உக்ரைன் போரை முன்வைத்து ரஷ்யாவிற்கு எதிராக இருக்கிறார்கள். G20 நாடு கூட்டமைப்பில் இருந்த பல நாடுகளும் மேற்கத்திய நாடுகள் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த இந்தியாவிற்கு சென்று இந்த மாநாட்டில் கலந்து கொள்வது சரியாக இருக்காது என்கிற அடிப்படையில் அவர் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட 2 G20 மாநாடு முடிந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இந்தியா வந்திருப்பது உற்று நோக்கப்படுகிறது. ரஷ்யாவினுடைய அதிபராக அவர் பதவிக்கு வந்தது முதல் கிட்டத்தட்ட இந்தியா வருவது இது ஒரு முறை. அவர் ரஷ்யாவினுடைய பிரதமராகவும் அவர் பதவி வகித்திருக்கிறார் புட்டின் அவர்கள். அதையும் இங்கே நினைவு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு சர்வதேச அரசியல் சூழ்நிலையில் ஒரு ஒரு பதற்றம் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரஷ்ய அதிபருடைய வருகை, இந்தியாவிற்கு வருகை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இன்னைக்கு உலக அளவுல ரஷ்யாவின் மீது எப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ரஷ்ய உக்ரைன் போரை முன்வைத்து ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டிருப்பது போலவும், ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு போர் குற்றவாளி என்பது போலவும் ஒரு சித்திரம், ஒரு மாயை உருவாக்கப்பட்ட எல்லாம் புட்டினுடைய இந்திய பயணம் அவருக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்தியா எங்களோடு ரஷ்யாவுடைய முக்கியமான வர்த்தக அரசு கூட்டாளியாக இருக்கிறது. ரஷ்யா ஒருபோதும் தனிமைப்படுத்தப்பட்டு விடவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு ரஷ்யாவிற்கும் புட்டினுக்கும் கூட இந்த இந்திய வருகை ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதை நாம் கூறலாம். ரஷ்ய அதிபர் புட்டினுடைய இந்த வருகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான 2 நிகழ்வுகள் நடந்ததுக்கு அப்புறமா அவருடைய வருகை இந்தியாவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிட்டு தான் வரோம். ஒன்று, ரஷ்யா கிட்டேருந்து உங்களுடைய அந்த நல்லிணக்கம், உங்களுடைய அந்த ட்ரேடு இது எல்லாத்தையும் நீங்கள் நிறுத்துங்க, இல்லைன்னா இன்னும் கூடுதலாக உங்களுக்கு டாரிஃப் போடுவேன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்ட ஒரு ப்ரெஷர். இன்னொன்று, ரஷ்யா யுக்ரைன் போரை நான் எப்படியாவது நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அவங்க 2 பேர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தினார் ட்ரம்ப். கடைசியாக புத்தினோட அலாஸ்காலையும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதுக்கப்புறம் அது எதுவுமே அடுத்த கட்டத்துக்கு போகலை. ஒரு பக்கம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு விமர்சிச்சுட்டு இருக்காரு, அதே நேரத்தில் ரஷ்யாவோட உறவை புதுப்பிச்சுக்க அவர் முயற்சி பண்ணதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது ஹிப்போக்ரிட்டிக்கா இருக்காருன்ற ஒரு விமர்சனம் ட்ரம்ப் மேல எழுந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. பட் அவரோட அத்தனை பிரஷரையும் மீறி இந்தியாவும் ரஷ்யாவும் தொடர்ந்து தங்களுடைய உறவை புதுப்பிச்சுக்கவும் மேம்படுத்தவும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் அவருக்கு ஒரு தலைவலியாக தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த சந்திப்பு நடக்கக்கூடிய நேரமே ரொம்ப முக்கியமான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் ஏன் இந்த தருணத்தில் இந்தியாவுக்கு அவர் வருகை தந்திருக்கிறாரு, இது மூலமாக என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, சர்வதேச அரசியல் இந்தியா பக்கம் திரும்பி இருக்கு, இதை பற்றி எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.